எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களாகவே இந்த தெருநாய்க்களை பற்றி நிறைய விமர்சனங்களும் வருது. அதே போல் அதை பற்றி சில நல்ல கருத்துக்களும் வருது. இதில் எனக்கு என்ன ஒப்பீனியன்னா, அதாவது தெருநாய்க்களை பாதுகாக்கிறது ஒரு விதத்தில் கெட்ட செயலாக இருந்தாலும் ஒரு விதத்தில் அது நல்லதும் கூட. அதாவது இந்த தெருநாய்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாசமோ கொஞ்சமாக உணவு அளித்தா கூட போதும். அது ஒரு நன்றி கடனோடு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அது ஒருத்தரை கடிக்க போகுது அப்படின்னாவே ஒன்று அது பசியில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அது ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்கலாம். அதாவது அந்த நாயை வேறு ஒருத்தர் யாராவது அடிச்சிருப்பாங்க, துன்புறுத்தியிருப்பாங்க, இல்லை வண்டியில் போகிறப்ப எட்டி உதச்சிருப்பாங்க, இல்லை வண்டியை விட்டு கூட ஏற்றிருப்பாங்க. ஸோ அது மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி தெருநாய்க்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பார்த்தாவே, அதாவது அவர் ஒருத்தர் மட்டும் இதில் பார்க்காது, பொதுவாக அது மனிதர்கள்னு நினச்சாவே அது கடிக்க போயிடுது. ஸோ இது தெருநாய்க்கள் வளர்க்குறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்தந்த தெருவில் இருக்கவங்க தவிர வேறு யாரும் அந்த தெருவுக்குள்ளே அன்வான்டாக நுழைய முடியாது. அந்த நாய்க்களே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும், எல்லாத்தையும் இது பண்ணிடும். ஸோ நம்ம நாய்களெல்லாம் எப்படி நம்ம கவனிக்கிறோமோ நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சோறு வைக்காட்டியும் பரவாயில்ல, அதை பாதுகாக்காட்டியும் பரவாயில்ல, அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்கனாவே பெரும்பாலான இந்த மாதிரி நாய்க்கடி விஷயங்கள்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சிட்டு இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தெருநாய்க்கள்ங்கிறது இருக்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயந்தான். அது நம்ம எந்த அளவுக்கு வழி நடத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தீங்குனால் அது எல்லாத்தையும் தப்பாக நினச்சி கடிக்க வருது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நாய்களுக்கு நம்ம கொஞ்சமாக உணவளித்தோம்னாவே அது நம்மளை அதாவது பாதுகாக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.